ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூவி மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நார்மலாக ஒரு சிசி போர்டோ இல்லை ஒரு சிசி பின்னு சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை ஒரு காம்போனன்ட் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். காம்போனண்ட்டை சேஃபாக இது பண்ணுறதுக்காக, இல்லை நம்ம சால்ட்ரு ஒயர் பண்ணதை அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த மெத்தடில் நம்ம சால்ட்ரு மாஸ்க்கை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக நம்ம யூவி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு யூவி லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஹார்டாகும், அப்புறம் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். பட் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் மோஸ்ட் ஆஃப் த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணுவோம், யூவியை ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஆனால் ட்ரை ஆகாது. அதாவது டாப்பில் மட்டும் உங்களுக்கு ஹார்டன் ஆகிருக்கும், பாட்டமில் அதே லிக்விட் ஸ்டேட்லேயே இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணாலுமே வந்துடும் அப்படியே உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நான் 2 மெத்தட்ஸ் வச்சுருக்கேன். நார்மல் மெத்தட், நம்ம இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு உங்களுக்கு நான் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன், அதே மெத்தடில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் வச்சாலுமே உங்களுக்கு அது ட்ரை ஆக மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. ஒருவேளை நம்ம லைட் ஃபோக்கஸ் அதிக நேரம் காட்டலையோ, ரொம்ப நேரம் காட்டணுமோ அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தடில் எவ்வளோ நேரம் காட்டினாலும் ஒருத்தவங்களுக்கு ட்ரை ஆகலைன்னு நினைப்பாங்க. எனக்கும் அதே மாதிரி ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ரீசெண்டாக செகண்ட் மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணதில் ஓகே ஆச்சு. அந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஹார்டாயிடும். அதுவும் உங்களுக்கு நல்லாவே திக்கான ஹார்டாயிடும். பட் பார்த்திங்கன்னா இப்போ நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு யூவி லைட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ் பக்கம் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். டாப்பில் மட்டும் கொஞ்சம் ஹார்டன் ஆகிருக்கும், பட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹார்டாக இருக்காது. நீங்களே பார்க்கலாம். நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஹார்டன் பண்ணியும் எனக்கு அது ட்ரை ஆகலை. இதனாலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூவி மாஸ்க் யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டியிருப்பீங்க. பட் இது செகண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக நான் இப்போ எக்ஸஸாகவே உங்களுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் அப்ளை பண்ணது கொஞ்சமாக இருந்துமே உங்களுக்கு ஹார்டன் ஆகலை. பட் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹார்டன் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூவி மாஸ்க்கை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹீட் கன்னை நீங்கள் ஹீட் மோடில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த யூவி மாஸ்க்கு மேலே ஹீட் அப்ளை பண்ணணும். நார்மலாக எப்பயும் போல் நம்ம ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஹீட் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிகிட்டே உங்களுக்கு அந்த யூவி லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 செகண்ட்லேயே ஹார்டன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவிலே பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹார்டன் ஆகுதுங்கிறத. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மெத்தட் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் மேலேயே ஆச்சு. அப்போயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணும்போது அப்படியே ரிமூவ் ஆகிடுச்சு. பட் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு
இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸஸாக டைம் எடுத்திருக்கேன். பட் பார்த்திங்கன்னா 5 to 10 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா ஹார்ட் ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ணுற மாஸ்க்கை பொறுத்து, மாஸ்கோட லெவலை பொறுத்து உங்களுக்கு ஹார்டன் ஆகும். ஃபஸ்ட்டு மெத்தடில் எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு, இந்த மெத்தடை பாருங்கள். நம்ம சுரண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஜம்பர் ஒயர் பண்ணாலும் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.